நாட்டாமையாவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை கொஞ்சம் படிக்கவா? நான் லெட்டரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அண்ணா சார், ஐயா நாட்டாமையா, அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியல. உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்கேருந்து படிக்கவா அங்கேருந்து படிக்கவா? அங்கேயே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. ஏன்னா அவரு தான் ஓஜி டூடு. அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிடுச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும். அப்போ இருக்கு உங்களுக்கு. போங்க. அன்பும் பண்பும் பாயாசமும் இல்லை, அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்கள் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். ஐயா, நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை, உங்கள் கிட்டையே இருக்காங்க. ஏன்னா உங்கள் கிட்டையே இருக்காங்க. நீங்கள் நல்ல மாப்பிள்ளை, நல்ல சூப்பர் மாப்பிள்ளை. ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது, கொஞ்சம் 3ஆவது தான் படிச்சிருக்காரு. ஏன்னா அதனால் வந்து சார் லெட்டர் நீங்கள் கூட சார் லெட்டரில் வந்து என்னன்னா உங்கள் கிட்டையே இருக்காரு. உங்கள் கிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு? அவருக்கு உங்கள் மகள் மமிதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? யோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அறியா. நான் சொல்றேன் மமிதா அவங்க கிட்ட சார், நீ பாருங்க சார். அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல. ஆமா மஞ்சுன்னா சார். மமிதா மஞ்சுன்றாரு சார். பைஜு, மமிதா பைஜு, மம்தா பானர்ஜி கூட இல்ல. லெட்டரில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நல்ல முடிவாக சொல்லுங்கள். என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், தம்பிக்கும் தெரியும், கேட்டுடுங்க. என்ன ஓகே வரதா சார்? புத்தண்ண ஃபர்ஸ்ட் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க. ஏன் மஞ்சு அப்புறம் மது என்னென்னவோ சொன்னீங்கல்ல, எல்லாம் சாரி சொன்னாலும் அவங்க ஹீரோனி, அது எப்படியும் கூப்பிடலாம். மஞ்சுங்களாம், கண்ணுங்களாம், என் லட்டுங்களாம், என் பால்கோவாங்களாம், எல்லாம் சொல்லலாம்.